உதாரணமா ஜில்லா படம் பார்த்திருப்பீங்க எல்லாரும். அதுல சக்திங்கிற கேரக்டரை சிவன்கிற கேரக்டர் அடாப்ட் பண்ணிக்கும். அது எதனால அப்படின்னா, சிவன் அப்படிங்கிற ஒருத்தருக்காக அந்த சக்திங்கிற பையனோட அப்பா உயிரை விட்டுருவாரு. சோ இந்த பையன் அனாதை ஆயிருவான். சிவன் வந்துட்டு அந்த பையனை அடாப்ட் பண்ணிப்பாரு. அண்ட் முக்கியமா அந்த பையன் அவருடைய ஒய்ஃபோட உயிரையுமே ஒரு இடத்துல காப்பாத்தி இருப்பான். சோ இந்த மாதிரி ரீசன்னால சிவன் வந்துட்டு அந்த சக்திங்கிற பையனை அடாப்ட் பண்ணிப்பாரு. சேம் லைக் அந்த மாதிரி தான் இந்த ரங்கராய சக்திவேலும் இந்த அமரனை அடாப்ட் பண்ணிப்பாரு. அண்ட் சேம் ஜில்லா படத்துல வர்ற மாதிரியே சிவனுக்கு வந்து அவருக்கு அவர் பத்த பையங்களை விட சக்தி தான் முக்கியம். சேம் சக்தியுமே அப்பாக்கு ஒண்ணுன்னா அவ்வளவு ரியாக்ட் பண்ணுவாரு. அவ்வளவு க்ளோஸரான பாண்டிங் வந்து அவங்களுக்குள்ள இருக்கும். இந்த சிவனோட சக்தி இவனும் நானும் ஒண்ணு. உன் பின்னாடி 100 பேர் இருக்கலாம், 1000 பேர் இருக்கலாம். ஆனா ஏன் முன்னாடி ஒரே ஒருத்தன் ஏ சக்தி நல்லி அவனுக்கு பிடிக்கும். அவனுக்கு வைப்பியா? சேம் சக்தி சிவன் மாதிரியே இங்க அமரன் சக்திவேல். அவர் பெத்தெடுத்த பசங்களை விட இந்த அமரன் தான் அவருக்கு முக்கியமான நம்பிக்கையான ஒருத்தரா இருப்பாரு. சேம் அதே மாதிரி ஜில்லா படத்துல வர்ற மாதிரியே, அதாவது சக்தி வந்துட்டு சிவனுக்கு அகைன்ஸ்டா மாறுவார்ல, அந்த படத்துல அதுக்கான காரணம் வந்துட்டு வேற. அதை இங்க எடுத்துட்டு வர வேணாம். உன் பக்கம் பாக்குறப்ப நீ ரைட்டா தெரிஞ்ச, இந்த பக்கம் பாக்குறப்ப எல்லாம் தப்பா இருக்கு. என் அப்பன் தப்பா இருக்கிறது எனக்கு பிடிக்கல. இனிமே எங்க அப்பனை ஒரு தப்பு பண்ண விட மாட்டேன்னு. அதே மாதிரியே இங்கேயும் அமரன் வந்துட்டு சக்திவேலுக்கு அகைன்ஸ்டா மாறுறாரு. அது எதுக்காக அப்படி? சேம் அதே ஜில்லா படத்துல சிவன் வந்துட்டு சக்தியை மட்டும் அடாப்ட் பண்ணி வளர்க்க மாட்டாரு. இன்னொரு பையனையும் அடாப்ட் பண்ணிப்பாரு. ஆதி கேசவன் அப்படிங்கிற ஒரு பையனையும் அடாப்ட் பண்ணி வளர்ப்பாரு. அந்த பையன் யாருன்னா, அந்த பையனும் சிவனால அனாதையாக்கப்பட்ட ஒரு பையன். சேம் சிவனோட உயிரையும் காப்பாத்தி சிவனால அடாப்ட் பண்ணப்பட்ட ஒரு பையன். அந்த பையன் சிவன் மூலமா அடாப்ட் பண்ணப்பட்டு சிவன் மூலமா வளர்ந்து சிவன் மூலமா பெரியாளாகி அப்படி சிவன் மூலமா கிடைக்கப்பட்ட அந்த ஒரு பவர்ஸ திரும்ப சிவனுக்கு அகைன்ஸ்டாவே காட்டுவான். அதே இடத்துல சிவன் கொண்டான போலீஸ் அவரோட புள்ளடானா, அப்ப முடிவு பண்ண சிவனை கொல்லணும். உசுர காப்பாத்திக்க நினைச்சு என்ன அவன் ஏத்துக்கிட்டான். அவன் மூலம் அவன் மினிஸ்டரான பல வந்துச்சு. அழிக்க ஆரம்பிச்சேன். கழுத்தறுத்துல கருவறுத்து. சேம் அதே மாதிரி தான் இங்க அமரனும். அமரனுக்கு இவர் என்னதான் நம்மளை அடாப்ட் பண்ணி வளர்த்து நல்லா பாத்துக்கிட்டாலும், பெத்த பையனை விட பாசம் வச்சு பாத்துக்கிட்டாலும், ஒரு வெஞ்சன்ஸ் அவத்துக்கிட்டே வளர்ந்து சக்திவேல் மூலமா கிடைக்கப்பட்ட அந்த ஒரு பவரை சக்திவேலுக்கு அகைன்ஸ்டாவே ஒரு டைம்ல காட்டுறாரு. அண்ட் யாராலையும் பீட் பண்ண முடியாத ஓஜி கேங்ஸ்டரான ரங்கராய சக்திவேல் தான் இவ்வளவு பாசம் காட்டி தான் உயிரை விட பெருசா நினைச்சு வளர்த்த தன்னோட பையன் மூலமா துரோகத்தால கொல்லப்படுறாரு. அந்த பையன் அவருடைய அந்த சாம்ராஜ்யத்துக்கு தலைவனாகிறாரு. அதாவது ஒரு கேங்ஸ்டர் ஆகிறாரு, கிங் ஆகிறாரு. அந்த ரங்கராய சக்திவேல்ங்கிற அந்த இடத்துக்கு அவர் வராரு. அண்ட் தென் அந்த அமரன் ஒரு கிங்கா இருக்கும் போது செத்து போனதா சொல்லப்பட்ட அந்த ஓஜி கேங்ஸ்டர்